ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கான vlog வந்து எ டே இன் மை லைஃப். ஸோ எனக்கு லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக ரொம்ப ஹெக்டிக்கான ஷெடியூல்ஸ். என்னோடய ஆஃபீஸ், வீட்டில் நிறைய வேலை. ஸோ அதனால் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஜஸ்ட் நான் கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துக்கு போகிறதெல்லாம் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுட்ருந்தேன். எஸ், நான் இன்றைக்கி தான் சண்டே ஃபுல்லாக வந்து வீடை வந்து அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கிற நாள். ஸோ லாஸ்ட் 6 டேஸாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஸோ இன்றைக்கி தான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணலாம், வீடை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னால் விநாயகர் சதுர்த்தி கூட கும்பிட முடியல. பிகாஸ் எனக்கு மார்னிங் நான் ஒரு 6:30க்கு எனக்கு பஸ் வரும். கிளம்புனாக்கா நைட் ஒரு 8 o'clock தான் நான் ரீச்சே ஆகுவேன் வீட்டுக்கு. ஸோ எனக்கு ட்ராவல் மட்டுமே 4.5 hours ஆகும். மார்னிங் ஒரு 2 hours அண்ட் ஈவினிங் ஒரு 2.5 hours. ஸோ அப் அண்ட் டவுன் வந்து 130 kilometers எனக்கு என் ஆஃபீஸ்க்கு. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும். அது வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் குக் பண்ணணும், நெக்ஸ்ட் டேக்கு வந்து குக் பண்ணி வைக்கணும். அண்ட் மறுபடியும் காலையில் ஏஞ்சி குக் பண்ணணும், லன்ச்சு டிஃபன் எல்லாத்தையும் பேக் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட்க்கு வந்து அயன்லாம் பண்ணி வச்சுட்டு கிளம்பணும். ஸோ மார்னிங் நான் ஒரு 5 o'clock ஏஞ்சானாக்கா ஏதோ அவ்வை மாதிரி கடன்னு ஓடிட்டுருப்பேன் இதுக்கே. ஸோ கரெக்டாக எனக்கு வந்து 6:30க்கு வந்துடும் பஸ்ஸு. ஸோ அதுக்கு நான் ஏற மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா என்னால் அன்றைக்கி என்னால் ஆஃபீஸ்க்கே போக முடியாது. ஸோ அதை வந்து நான் ஷார்ப்பான 6:30 பஸ்ஸை நான் எடுத்தே ஆகணும். அதனால அதுக்கு ஓடிட்டு அதுக்கப்புறமேட்டு 5:30க்கு ஆஃபீஸ் விட்டோன்னே மறுபடியும் 5:30 பஸ் ஏறணும். ஸோ அது பிடிச்சா தான் என்னால் வந்து ஈவினிங்க்கு வந்து ஒரு 8 o'clock என்னால் வீட்டுக்கு வர முடியும். பிகாஸ் என்னோடய ஆஃபீஸும் வீடும் 2 parallel corner ஆஃப் துபாய். லைக் இந்த சைடு கார்னரில் என்னோடய வீடு இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் கார்னர் ஆஃப் துபாயில் என்னோடய ஆஃபீஸு. ஸோ 2 ஹெண்டுக்கு நான் போயிட்டு டெய்லி வரேன். அப்புறம் நான் வந்து எல்லாருக்கிட்டேயும் ஒன்று காமனாக கேட்கணும் அப்படின்னு இருக்கேன். லைக் எப்படி வந்து ஜாதின்றதை வந்து பிரிவினையை வந்து ஹியூமன்ஸ்குள்ளே ஏற்படுத்துதோ அதே மாதிரி சைலண்ட்டாக இந்த மணின்றதையும் வந்து லைக் ஹியூமன்ஸ்குள்ளே வந்து பிரிவினையை ஏற்படுத்துது அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் மணி இல்லைன்னா ரெஸ்பெக்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப பேடான ஒரு விஷயம் அப்படின்னு நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். பிகாஸ் நான் லாஸ்ட்டாக என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசும்போது அவள் ரொம்ப வந்து பேடாக ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினா. லைக் அவளுக்கு ஒரு சிஸ்டர் இன் லா இருக்காங்க. அவங்க தான் வந்து பெரிய சிஸ்டர் இன் லா. இவள் வந்து லைக் அவங்க அத்தைக்கு இவள் செகண்ட் மருமக அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. இவள் வந்து அவங்களுக்கு பாதி அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறா. ஸோ எல்லா ரெஸ்பெக்டும் அவங்களுக்கு போகிறது. ஏன்னா அவங்க வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, இவள் அவ்வளோவா ஏர்ன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லா வேலையும் இவ்வளோ தான் வாங்குறது, எல்லா திட்டுறதையும் இவ்வளோ தான் திட்டுறது. அந்த இவள் மட்டும் அவங்க ஹஸ்பண்ட் கூட வெளியில் போகக்கூடாது, ஹஸ்பண்ட் கூட இவள் வெளியில் போயிட்டு அது ஒரு பொசசிவ்னஸ்ஸு. ஸோ இந்த மாதிரிலாம் அதுக்கு ஒரு மேரேஜ் லைஃப் அப்படின்னாக்கா 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வாழ்கிறது மட்டும்தானே ஒரு மேரேஜ் லைஃப். எஸ், அஃப்கோர்ஸ் அதில் ஃபேமிலி இருக்கணும், இல்லைன்னு இல்லை, ஃபேமிலியை பார்த்துக்கணும், எல்லாமே இருக்கும். பட் ஹஸ்பண்ட் கூட நீ வந்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து எவ்வளோ பேடான விஷயம். அண்ட் தென் ஒரு மணியை வச்சு எப்படி அவங்க 2 ஃபேமிலியை வந்து கம்பேர் பண்ணுறதுமே ரொம்ப பேடான விஷயம் தான். பிகாஸ் நான் இதை பர்டிகுலராக அவளுக்கு மட்டும் நான் பேசலை, இது வந்து எல்லா ஃபேமிலிலையும் இது நடக்குது அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன். பிகாஸ் நான் நிறைய பேர் இதே சேம் இஷ்யூஸ் சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி வந்து கம்பேரிசன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பேடான விஷயம். ஈக்குவல் டு இந்த டவுரி விஷயத்தில், இந்த கேஸ்ட் விஷயத்தில் எப்படி வந்து கம்பேரிசன் பண்ணி லைக் நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வருமோ அதே மாதிரி இதையும் நம்ம பேசி வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே மணி இருந்தால் தான் ரெஸ்பெக்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாட் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து வெறும் மாமியார் மருமகக்குள்ளே மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ் உள்ளேயே வந்து இது வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே இவன் நல்லா வந்து ஏர்ன் பண்ணுறான், இவனுக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், இவன் தான் ஏர்ன் பண்ணி இவங்ககிட்ட எதுக்கு அவனுக்கு எதுக்குற ரெஸ்பெக்ட், அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் மாறணும் அப்படின்னு நம்புகிறேன். இதுவுமே ரெஸ்பெக்ட் வந்து ஒருத்தவங்க கிட்ட இருக்க மணியை பேஸ் பண்ணியோ இல்லை அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸை பேஸ் பண்ணியோ, அவங்களோட ஜுவல்ஸ் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணியோ, அப்படி இல்லைனா அவங்களோட ஸ்டடீஸை பேஸ் பண்ணியோ வந்து தரவே கூடாது. அவங்க நம்மக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து ரெஸ்பெக்ட்ன்றதை வந்து ஒரு ஹியூமனுக்கு தரணும் அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இது மாறணும் அப்படின்றதையும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் வந்து இதை பற்றி என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த மாதிரி இஷ்யூஸில் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம வீட்டு விநாயகருக்கு இப்போ கொல்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அவருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு படைச்சிட்டு இந்த வீடியோவை இதோடு எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி இருக்குது கொல்கட்டை அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு, ஸ்வீட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
இது ஒரு ஸ்மால் மோட்டிவேஷன் எனக்கும். ஓகே guys, see you in another video. Bye.